அன்பர்களே, ஈரானும் அமெரிக்காவும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகள் நேற்று ஞாயிறு திங்கள் இன்று வரையும் ஒரு பேச்சுவார்த்தை தொடர்கின்ற நிலையில் ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள ஹர்மோஸ்கான் பகுதியில் மாகாணத்தில் ஒரு ஆளில்லா விமானம் உண்டு அத்துமீறி இஸ்ரேல்காரன் விமானம் உண்டு அத்துமீறி அதை இவன் சுட்டு பசிக்க போனாங்க. அது பெரிய இஷ்யூவாக இன்று திங்கட்கிழமை செய்தியாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஈரானின் வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த உளவு பார்த்து கொண்டிருந்த இஸ்ரேலிய தயாரிப்பான ரக உளவு ட்ரோன் ஒன்றை ஈரானிய வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய கடற்படையின் ஒத்துழைப்புடன் வீழ்த்தப்பட்ட அந்த ட்ரோனின் சிதைந்த பாகங்களை ஈரானிய கடற்படையினர் கண்டெடுத்துள்ளனர். இந்த தகவலை ஈரானிய கடற்படையினர் இன்று தற்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது ஆர்பிட்டர் ரகத்தை சேர்ந்த குறுகிய தூர கண்காணிப்பு ட்ரோன் ஆகும். இது இஸ்ரேலிய தயாரிப்பு என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின்படி இந்த ட்ரோன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடற்கரை பகுதியில் இருந்து தெற்கு ஈரானை நோக்கி ஏவப்பட்டிருந்தது என்றும் சொல்லப்படுகிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு சமாதான ஒப்பந்தம் மற்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் முக்கியமான காலகட்டத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த பிராந்தியத்தில் மீண்டும் ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக இஸ்ரேல்காரனுக்கு விருப்பம் இல்லையா, அவனுக்கு எப்பவுமே சண்டை பிடிக்கணும், தோல்ல துப்பாக்கியை போட்டுக்கிட்டே சுத்தணும். இந்த செய்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் ஈரானில் இது ஈரான் வான் பரப்பில் நடைபெற்ற மிகவும் முக்கியமான ஒரு செய்தி என்பதாலும் ஈரான் தனது வான் எல்லையை பாதுகாப்பதில் எந்த அளவு விழிப்புடன் உள்ளது என்பதையும் காட்டுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்த வண்ணம் இருக்கிறது. ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள ஹோமஸ்கான் மாகாணத்தின் வான்வெளியில் இந்த இஸ்ரேலிய தயாரிப்பான ஆர்பிட்டர் ரக உளவு ட்ரோன் உளவு பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் தான் இந்த ஷூட் நடத்தி இதை ஆமிர ஏர் டிஃபென்ஸ் பிடிச்சிருக்கிறார்கள், சுட்டு வீழ்த்தியுமாச்சு. ஈரானின் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் கடற்படை இணைந்து வீழ்த்தப்பட்ட அந்த ட்ரோனின் சிதைந்த பாகங்களை ஹோமஸ்கான் மாகாணத்தில் கண்டெடுத்துள்ளனர். இந்த ட்ரோன் ரேடார்களில் சிக்காது. இது எப்படி இருக்கு, ரேடாருக்கு சிக்காம எபிடிங் திறன் கொண்டது என கூறப்படுகிறது. இருப்பினும் ஈரானிய வான் பாதுகாப்பு படை பயன்படுத்திய ஒரு புதிய வகை வான் பாதுகாப்பு அமைப்பு, இந்த விவரங்களை ஈரான் சொல்லல, அதாவது சீனாவின் வெரி லேட்டஸ்ட் வான் பாதுகாப்புன்னு சொல்லப்படுகிறது. அது பேர் தாராங்கல்ல, நமக்கு கிடைக்கும், அதை நாம பிறகு கொடுக்கலாம். அந்த புதிய வான் பாதுகாப்பு தான் இதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. இது ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடற்கரை, அதாவது அமீரகம் அடி வாங்கி சாகப்படுறான். மீண்டும் பாருங்க, அவன் எல்லையை அதாவது அமீரகம் தன் எல்லையை இந்த வான் பரப்ப லேன் பரப்ப கொடுக்காதன்னு சொன்னாலும் ஈவன் யுஏகாரன் கேட்கிறான்ல, அவன் கடற்கரை பக்கம் தான் ஏவப்பட்டிருக்குது. இந்த சம்பவம் மிக முக்கியமான காலகட்ட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க பேச்சுவார்த்தை, ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போர் நிறுத்தம் மற்றும் அமைதி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கியமான கட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த பதட்டம் அதிகரித்திருக்குது. ஈரான் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ள போதிலும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இதுவரை எந்த ஒரு பதிலும் கொடுக்காம கப்பன்னு இருக்கிறாங்க. ஈரானின் தென்கிழக்கு வான் பாதுகாப்பு பிரிவின் ராணுவ வட்டாரம் தெற்கு ஹோமஸ்கான் மாகாணத்தில் மீது பறந்த இந்த உளவு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உளவு மற்றும் கண்காணிப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டதாக விவரிக்கப்பட்ட அந்த ட்ரோன் ஈரானின் தெற்கு வான் பாதுகாப்பு வலையமைப்பின் பாதுகாப்பில் உள்ள செயல்பாட்டு வான்வெளிக்கு நுழைந்த பின்னர் இடைமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆளில்லா விமானம் ஒரு சிறப்பு பாதுகாப்பு அமைப்பு மூலம் குறிவைக்கப்பட்டதாகவும் அதன் தொழில்நுட்ப விவர குறிப்புகள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது பந்தர் அப்பாஸில் உள்ள ராணுவ அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட அமைப்பு ரேடாரில் இருந்து தப்பிக்கும் ரோன்களை கண்டறிந்து தாக்கும் திறன் கொண்டது என்றும் பாரிசிய வளைகுடா மற்றும் அதன் தீவுகள் முதல் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஈரான் வரையிலான வான்வெளிக்குள் எந்த ஒரு மறைமுக ஆளில்லா விமானமும் ஊடுருவ முடியாது என்றும் அழகாக ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. ஹோமஸ்கான் மாகாணத்தில் செயல்படும் கடல்சார் எல்லை காவல் பிரிவுகளின் உதவியுடன் அளிக்கப்பட்ட ட்ரோனின் உடைந்த பாகங்கள் பின்னர் மீட்கப்பட்டிருக்கின்றது. பிராந்திய மோதல்களில் மேம்பட்ட மேற்கத்திய மற்றும் அமெரிக்க ஆளில்லா வான்வெளி அமைப்புகளின்
பாதிப்புக்குள்ளாகும் தன்மை குறித்த ஆய்வுகள் அதிகரித்து வரும் வேளையில் இந்த இடைமறிப்பு நிகழ்ந்துள்ளது. ஈரானுக்கு எதிராக போரின் போது பல மேம்பட்ட அமெரிக்க ட்ரோன்கள் இழக்கப்பட்டதை விவரிக்கும் சமீபத்திய ப்ளூபேக் அறிக்கை தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் வான்வெளி போர் எதிர்கொள்ளும் வளர்ந்து வரும் சவால்களின் மீது கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் முதல் சிரியா வரையிலான மோதல்களில் அதன் கண்காணிப்பு, பின்தொடர்தல் மற்றும் துல்லியமான தாக்குதல் திறன்களில் காரணமாக நீண்ட காலமாக அமெரிக்க ராணுவ மற்றும் தொழில்நுட்ப மேன்மையின் சின்னங்களில் ஒன்றாக கண்படும் MQ-9 ரீப்பர் முன்னிலைப்படுத்தப்பட்ட அமைப்புகளில் ஒன்றாகும். இத்தகைய சம்பவங்களின் முக்கியத்துவம் நிதி இழப்புகளுக்கு அப்பாற்பட்டது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேம்பட்ட ட்ரோன்கள் சுற்றுப்படுத்தப்படுவது பெரிய முறையில் அரசியல் மற்றும் மூலோபாய தாக்கங்களை கொண்டுள்ளது. இதன் நவீன வான் சக்தியின் செயல்திறன் மற்றும் நீண்டகால இராணுவ மோதல்களின் நிலைத்தன்மை குறித்த பரந்த கேள்விகளை எழுப்புகிறது. அமெரிக்காவில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஆக்கிரமிப்பின் நோக்கங்கள் மற்றும் விளைவுகள் குறித்த விவரங்கள் படிப்படியாக தீவிரமடைந்துள்ளன. உலகின் மிகவும் மேம்பட்ட ராணுவம், அதாவது உலகத்திலே அமெரிக்கா தான் சொல்வ மேம்பட்ட ராணுவம் என்று, உலகத்தின் மேம்பட்ட ராணுவத்தின் உலகின் மிகவும் மேம்பட்ட ராணுவ தொழில்நுட்பங்களின் சிலவற்றை வாஷிங்டன் கொண்டிருந்த போதிலும் அதன் மூலோபாய இலக்குகளை அடைய தவறினால் இந்த போரை தொடர்வதற்கான நியாயத்தை நியாயப்படுத்துவதே மேலும் மேலும் கடினமாகிவிடும் என்றும் உலக பரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. எதுவானாலும் இன்று இரவுக்குள் ஈரானுக்குள் போரா அமைதியா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பார்க்கலாம். தொடர்ந்து வரும் செய்திகளையும் தந்த வண்ணம் இருக்கின்றோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.